10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.14 முதல் கணக்கு பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஆல்ஃபா பை 3 ஆல்ஃபா 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டுக்கும் மீசியமா எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் 3ன்னு இருக்குது. 3 கொடுத்துடலாம். ஒன்றில் பீட்டா இருக்குது, இன்னொன்றில் ஆல்ஃபா இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் ஆல்ஃபா இல்லாததுனால நியூமரேட்டரையும் ஒரு ஆல்ஃபாவால் பெருக்கிக்கிட்டோம்னா ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர். இரண்டாவது உறுப்பில் டினாமினேட்டரில் பீட்டா இல்லை, அப்போ நியூமரேட்டரை ஒரு பீட்டாவால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் வந்துடும். இப்போ இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டாவின் வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம், இயற்கணித முற்றொருமையை. திரும்ப திரும்ப நிறைய இடத்துல இந்த பயிற்சியில் பயன்படுத்தக்கூடியது. தெளிவாக இதை கவனிங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது நமக்கு இயற்கணித முற்றொருமை தெரியும். இதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு தெரியணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 2abயை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் 2ab ஆனது இடது பக்கம் வரப்போ நமக்கு என்னவாகும், மைனஸ் 2abன்னு மாறிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதிக்கலாம். அதை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். ஏபிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abக்கு பதிலாக 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டா. அப்போ அனைத்து மதிப்புகளுமே எதில் மாறிடுச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டாவின் வடிவத்தில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ரெண்டுக்கும் காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். முதல் மதிப்பில் பார்த்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, பீட்டா ஸ்கொயர் வேணும்னா ஒரு பீட்டா வேணும். அப்போ நியூமரேட்டரை ஒரு பீட்டாவால் பெருக்கிக்கலாம், பீட்டா ப்ளஸ் டினாமினேட்டரில் பார்த்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா ஒரு ஆல்ஃபாவால் பெருக்கலாம். அப்போ நியூமரேட்டரை ஒரு ஆல்ஃபாவால் பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் ஆல்ஃபா. இப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டினாமினேட்டர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம், பெருக்கல்ல இருக்கிறது. இப்போ எந்த வடிவத்துக்கு மாற்றிட்டோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டாவின் வாயிலாக இதை மாற்றி எழுதியாச்சு. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 3 ஆல்ஃபா மைனஸ் 1 பெருக்கல் 3 பீட்டா மைனஸ் 1. இதை சுருக்கலாம். 3 ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3 பெருக்கல் 3 9 ஆல்ஃபா பீட்டா. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 ஆல்ஃபா. அடுத்து மைனஸ் 1ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் 3 பீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 பெருக்கல் 1 1. இப்போ இந்த மதிப்பில் இந்த நான் 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டாவிலேருந்து ஒரு மைனஸ் 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஒரு ஆல்ஃபா மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டனால ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ எந்த வடிவத்துக்கு மாறியாச்சு, ஆல்ஃபா பீட்டாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இதை மாற்றி எழுதியாச்சு. நான்காவது சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா காமன் டினாமினேட்டர் என்ன வந்துடும், ஆல்ஃபா பீட்டா வந்துடும். முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் ஆல்ஃபா இல்லை அப்படிங்கிறதுனால நியூமரேட்டரை ஒரு ஆல்ஃபாவால் பெருக்கிக்கலாம், ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ப்ளஸ் 3. இரண்டாவது உறுப்பில் பீட்டா இல்லைங்கிறதுனால நியூமரேட்டரை ஒரு பீட்டாவால் பெருக்கிக்கிட்டோம்னா பீட்டா பெருக்கல் பீட்டா ப்ளஸ் 3. இதை சுருக்கலாம். ஆல்ஃபாவால் பெருக்கிக்கிட்டோம்னா ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா. அடுத்து பீட்டாவால் பீட்டா ப்ளஸ் 3 பெருக்கிறப்ப பீட்டா பெருக்கல் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா பை காமன் டினாமினேட்டர் என்ன, ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிடலாம். இந்த 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டாவை ஒன்றா எழுதிடலாம் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிபந்தனை தான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி மாற்றி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அடுத்த இரண்டு உறுப்புகள்லேருந்து 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 3 பெருக்கல் ப்ராக்கெட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டாவின் வாயிலாக இந்த சமன்பாட்டை மாற்றியாச்சு. தேங்க்யூ.